அந்த saree வந்து எப்படி வந்து ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னு நீ ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். அவரை மீட் பண்ணலாம் வாங்க. இது வந்து ஃபினிஷிங் யூனிட்டுங்க. இது சாரிக்குலாம் கஞ்சி போட்டு இது ஸ்டீம் அயனிங் மாதிரிங்க. நம்ம அயன் பண்ற மாதிரி தான் இது வந்து ரோலா பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்க மடிச்சிருவாங்க. ஓ ஓகே சோ அந்த மாதிரி ப்ராசஸ். இப்போ இது பாத்தீங்கன்னா ஆடி சீசன் வந்துருச்சுங்க. அம்மன் கோவில் எல்லாம் ஓம் சக்தி சாரீஸ்னு சொல்லுவோம். இது வந்து இந்த டைலரிங் வந்து ப்ளவுஸ்க்காக அத வந்து தைக்கறாங்க. இல்லங்க இது கண்டினியூஸ் ப்ராசஸ் இருக்கு இல்லங்க. சோ எல்லா சாரியும் ஒட்டுக்கா தைச்சிருவாங்க ஒவ்வொரு சாரியா. தைச்சிட்டு அதுக்கு மடிக்க போற கிழிச்சிருவாங்க. ஓ ஏன்னா இது கண்டினியூஸ் ப்ராசஸ்ங்க. ஒவ்வொரு சாரியை ஓட முடியாது. கண்டினியூஸ் ப்ராசஸ் எல்லா சாரியும் தைச்சு இந்த ரோல்ல விட்டுருவாங்க. ஓகே. சோ அந்த ரோல் விடும்போது அந்த சைடு வந்து ஸ்ப்ரேயர் இருக்குங்க. தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடும். எப்படி நம்ம அயன் பண்ணும்போது தண்ணி தெளிச்சு அயன் பண்றோம். அந்த மாதிரி அங்க வாட்டர் ஸ்ப்ரே இருக்கும். அது தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கும். இது வந்து ஹீட் ஓ இதுக்குள்ள ஓகே. அந்த ரோல் வந்து அப்ப ஹீட்டா தான் இருக்கும். ஆமாங்க. இது கேஸ்ல ஓடுதுங்க. இது வந்து ஹீட்டா தான் இருக்கும். இதுல பட்டு தான் நான் அயனாய் வருதுங்க. சோ இப்போ எல்லா சாரியும் இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி அங்க இருந்து process ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அதுவாவே எடுத்துக்குது. அங்க வாட்டர் ஸ்ப்ரே ஆகுது. ஃபைனலா இங்க ஹீட் ஆகி இங்க வந்து ஆமாங்க. இதெல்லாம் இருக்குன்னா இது சுருக்கமா போகுதுலீங்க. இந்த டென்ஷன்ல இந்த ரோல் வந்து அப்படியே விரிச்சு கொடுக்கும். சுருங்கி இருக்கல கொஞ்சம் லைட்டா விரிச்சு கொடுக்கும். சோ இங்க வந்து அயன் ஆயிருங்க. சூப்பர். இது முடிச்சிட்டு எங்க அங்க போயிருமா? இங்க வந்துருங்க. சோ இது வந்து ஈரோடு வாயில் சாரின்னு சொல்லுவாங்க. சோ இந்த சாரீஸ் வந்து இது அங்க முடிச்சிட்டு இங்க மடிக்க வந்துரும். ஓகே. இவங்க வந்து ஒவ்வொரு சாரியா மடிச்சு அடிக்க வச்சிருவாங்க. கட் பண்றது இங்கே கட் பண்ணிடுவீங்க? ஆமாங்க. இங்க முடிச்சிட்டு இங்கே அதை பிரிச்சிருவாங்க. பிரிச்சு விட்டு மடிச்சிருவாங்க. இங்க வந்து ஒரு நாளைக்கு 5000 சாரி கூட பண்ணலாங்க. 5000 சாரி அயன் பண்ணலாம். பட்டிக் பிரிண்டிங்க்கு ஒரு process இருக்குல்ல, மெழுகு வைக்கணும், கலர் வைக்கணும். அதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஈஸியா எடுத்துறலாம். இந்த பட்டிக் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இந்த சாரி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த சாரி வந்து ஒரு லாட் ஒரு 500 சாரி எடுத்தாங்கன்னா ஒரு வாரத்துல முடிச்சிரலாம். சூப்பர். ஃபைன். நிறைய வந்துச்சுனா நம்ம finish பண்றோம். சோ ஒரு சாரியோட சர்க்கிள் ஒரு லைஃப் எப்படிங்கறத நம்ம வந்து பாத்துறோம். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டிசைன் போடுவீங்க. இப்போ இது வேற டிசைன் அது வேற டிசைன் இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன தோணுதோ அதை செஞ்சிடுவோம். அப்படி நீங்க நினைக்கிறதா இங்க இது வந்து அவங்க வரைஞ்சதுக்கு அப்புறம் கலர் பூசினதுக்கு அப்புறம் இருக்குதுங்க. காய வச்சிருக்காங்க. காஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு அப்புறம் மெழுகு பூசுவாங்க. கலர் மேல மெழுகு பூசுனதுக்கு அப்புறம் வாங்க அப்படியே அங்க போயிரலாம். சோ இந்த மாதிரி எல்லாம் பாருங்க. ஓ இது மெழுகு பூசி இருக்காங்க. ஆமா. மெழுகு பூசினதுக்கு அப்புறம் இந்த மெழுகு கொஞ்சம் காய வச்சிருவாங்க. இதுக்கு அப்புறம் இது சில ப்ராசஸ் ஃபிக்சிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மெழுகு ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகே. இப்போ இந்த ஒயிட் கலர்ல இருந்து இந்த கலருக்கு நீங்க மாத்திடுவீங்க. அடுத்து மாத்திரோம். டை அண்ட் டை ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகே. இது முடிச்சு போட்டு பண்ணுவீங்களா? முடிச்சு போடுறது, சுருக்கி போடுறது, அந்த மாதிரி டிஃபரண்டா பண்ணுவாங்க. முடிச்சு போட்டு பண்ணி இத டை பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி காய போடுவீங்க. அந்த மெழுகு அப்படியே இருக்கும் இல்லையா? இதெல்லாம் ஃபைனலா வெந்நீர்ல போட்டு எடுத்தா அந்த மெழுகு ரிமூவ் ஆயிருங்க. அப்புறமா ஃபைனல் ப்ராடக்ட் நம்ம கையில. ஆமாங்க. அப்புறம் மெழுகு நம்ம மறுபடியும் சிலது அதுல வந்து 50% கிடைக்கும். பட் நாங்க மெழுகு ரீயூஸ் பண்ணுவோம். ஓ ஓகே. அதை எடுத்து நீங்க ரீயூஸ் பண்ணி புது மெழுகோட கலந்து ரீயூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மெழுகுங்க. மெழுகு சிப்ஸா இருக்குங்க. சோ இத வச்சு கேண்டலும் தயாரிப்பாங்க. இந்த மாதிரி பிரிண்டிங் வர்க்கு இது. ஓகே. சோ அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரி மிச்சம் அந்த இது இப்ப நம்ம வந்து ஒரு 1 கிலோ மெழுகு செலவாகுதுன்னா 1/2 கிலோ ரிட்டர்ன் வருங்க. மறுபடியும் இத நாங்க கலந்து மறுபடியும் நாங்க இது பண்ணுவாங்க. இது ஆனா அது கொஞ்சம் உருகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஆமாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய அண்டால வச்சு உருக வச்சிருவாங்க. அது உருகுனதுக்கு அப்புறம் எடுத்து வந்து இந்த ட்ரேல வச்சு அந்த உருகுற அந்த ஹீட்டோட அப்படியே ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி அப்படியே நான் பிரிண்ட் பண்ணுவாங்க.